இங்க நம்ம ஹீரோவுக்கு ஆத்தோரமா ஒரு கோழி கிடைக்குது. அதை எடுத்துட்டு வந்து இவர் பத்திரமா பாத்துக்க ஆரம்பிக்கிறாரு. இவங்க சொர்க்கத்துல இருக்க இளவரசியா இருப்பாங்க. அவங்க கல்யாணத்துல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக ஒரு சண்டை போட்டிருப்பாங்க. அதனாலதான் அவங்களுக்கு அடிபட்டு பூமிக்கு வந்திருப்பாங்க. அதுவும் கோழியா மாறி இருப்பாங்க. நம்ம ஹீரோ அந்த கோழிக்கு டெய்லி விதவிதமான ஃபுட் எல்லாம் செஞ்சு கொடுக்குறாரு. ஆனா அது எல்லாமே வெஜிடேரியனா இருக்கிறதால அந்த கோழிக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் தான் அவர் சொல்றாரு, உனக்கு உடம்பு சரியில்லாதால நான் நிறைய மெடிசன் வாங்கிட்டு என்னோட காசெல்லாம் அதுலயே போயிடுச்சுன்னு சொல்றாரு. அதனால அதுகிட்ட இருக்க மேஜிக்கை வச்சு ஒரு சாதாரண ஸ்டோனை கோல்டா மாத்தலான்னு ட்ரை பண்ணுது. ஆனா அதோட மேஜிக் ஒர்க் ஆகவே மாட்டேங்குது. இப்ப கடைசியா அவர்கிட்ட இருக்க கொஞ்சம் காசு எடுத்துட்டு மார்க்கெட்ல போயிட்டு கோழிக்காக தான் வாங்கிட்டு வரலான்னு கிளம்புறாரு. பார்த்தா அங்க ஒரு ஜோசியம் சொல்றவன் இன்னொருத்தரை ஏமாத்திட்டு இருப்பான். உடனே ஹீரோ அந்த ஆளை கூப்பிட்டு உங்க வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு போய் பாருங்கன்னு சொல்லி அனுப்புறாரு. இத பார்த்து அந்த ஜோசியம் சொல்றவனுக்கு கோவம் வந்துடுது. அப்ப ஹீரோ ஆபத்துன்னு சொன்னாலே வேகமா வர்றாரு. அதுவும் கொஞ்சம் கறி எடுத்துட்டு வர்றாரு. உங்களாலதான் என் வீடு பத்தி எரிய போனுச்சு, காப்பாத்திட்டீங்க, தேங்க்ஸ் சொல்றாரு. ஆனா அந்த ஜோசியக்காரனுக்கு இதுல நம்பிக்கையே இருக்காது. இப்ப மதிய நேரத்துல ஹீரோவை அடிக்கலாம்னு சொல்லிட்டு ஆளுங்களோட அந்த ஜோசியக்காரன் ஹீரோக்கு ஆபத்துன்னு தெரிஞ்ச அடுத்த செகண்டே ஹீரோயின் கோழியில இருந்து அவங்களோட உண்மையான உருவத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோவையும் காப்பாத்திடுறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.